கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 130வது தவச உற்சவ பண்டிகையை காணொலி வாயிலாக இணைந்து கொண்டாடுவதற்கு, இதில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சாட்சியாபுரம் வட்டக மன்றத்தின் தலைவர்களாக, அனைத்து குருசேகரங்களின் குருபானவர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் முழுமையாக பங்கு பெறும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முழுமையாக பங்கு பெறுகிறவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆராதனையிலே பாடப்படுகின்ற பாடல்கள், ஆராதனையிலே வாசிக்கப்படுகிற வேத பகுதி, ஆராதனையிலே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், ஆராதனையிலே பகிர்ந்து கொள்கின்ற செய்தியின் அடிப்படையிலே 3 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். இதற்கு சரியாக விடையை அனுப்பியவர்களிலே 3 நபர்களுக்கு குழுக்கள் மூலமாக சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே ஆர்வத்தோடு, கவனத்தோடு, உற்சாகத்தோடு கூட இதில் பங்கு பெற, தெய்வ வார்த்தையை கற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே 130வது தவச உற்சவ பண்டிகைக்கு காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கூட வட்டகை மன்ற தலைவர்களாக, குருவானவர்களாக இருகரம் கூப்பி வருக வருக என்று சொல்லி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். காணொலி வாயிலாக இந்த காட்சியை நாம் 3 நாட்களும் காண இருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் சாட்சியவுரை வட்டக மன்றமாக இந்த 130வது தவச உற்சவ பண்டிகையை காணொளி வாயிலாக கடவுள் கொண்டாட கிருபை செய்தார். அவர் நம்மை கட்டளையிட்டிருப்பதினாலே இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினாலே இந்த பண்டிகையை ஆசரித்து சந்தோஷப்படு என்று உபாகமம் 16:15 கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய கட்டளையின்படி இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நவம்பர் 20, 21, 22 ஆகிய 3 நாட்களும் இரவு 7 மணிக்கு இந்த கூட்டங்கள் நமக்கு நடக்கிறது. அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த கூட்டங்களிலே சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் ஐயா அவர்கள் நெல்லையிலிருந்து நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை வட்டகை மன்ற குருக்களாக, வட்டகை மன்ற தலைவர்களாக, சபை மக்களாக இருகரம் கூப்பி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய கூட்டத்திலே பொறுப்படுத்தி நடத்துவதற்காக வந்திருக்கிற குருவானவர்கள் அனைவரையும் கூட இருகரம் கூப்பி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3 நாட்களும் அருமையான ஐயா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், லூக்கா 12:31 ஆண்டவருடைய செய்தியை அந்த தலைப்பை கொண்டு செய்தி கொடுக்கிறார்கள். ஆகவே அனைவரும் உற்சாகத்தோடு பங்கு பெற வேண்டிக் கொள்கிறோம். சிறப்பு கூட்டங்களாக சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நம்முடைய பேராயரம்மா மிஸ்ஸஸ் டாக்டர் பி லீலா மனோகரி அம்மா ஆண்டவருடைய செய்தியை தருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நம்முடைய பேராயர் ஐயா ரைட் ரெவரண்ட் டாக்டர் எம் ஜோசப் ஐயா பண்டிகை செய்தியை கொடுக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் இதிலே ஆர்வமாக பங்கு வரும்படி ஒரு சிறப்பு முயற்சியை இந்த நாட்களிலே நாங்கள் இதில் ஏற்படுத்தி இருக்கிறோம். கூட்டங்கள் காணொலி வாயிலாக நடத்தப்படும். இது தவச உற்சவம் என்கிற யூடியூப் சேனலிலும் உள்ளூர் கேபிள் டிவி சேனலிலும் ஒளிபரப்பாகும். ஒவ்வொரு கூட்டத்திற்கு பின்னரும் கேள்விகள் கேட்கப்படும். இதற்கான பதிலை நிகழ்ச்சி முடிந்து அரை மணி நேரத்துக்குள்ளாக 96 77 90 17 87 என்ற எண்ணிற்கு, திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், 96 77 90 17 87 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ SMS மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். ஒவ்வொரு கூட்டத்திலும் சரியான விடையை எழுதும் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசு வட்டகை மன்ற தலைவர்களாக, குருவானவர்களாக கலந்து ஆலோசித்து வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவிக்கிறோம். மற்ற அறிவிப்புகள் தொடர்ந்து உங்கள் கரங்களிலே நோட்டீஸ்களாக கொடுக்கப்படும். கடவுள் தாமே இந்த கூட்டங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு நீங்கள் பங்கு பெற வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தோடு இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் மன்றாடுகிறோம்.
கடவுள் நம் அனைவரையும் தேவ ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக ஆக்குவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆரம்ப ஜெபம். தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பார்களாக என்று சொல்லியிருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, 129 ஆண்டுகள் இந்த தவச உற்சவ பண்டிகையிலே தேவரீர் எங்களுடைய முற்பிதாக்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபை மக்கள் உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 130வது தவச உற்சவ பண்டிகைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியங்கள், வேலைகள், தலைமுறைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த உன்னத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த காணொளி காட்சி வாயிலாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஆராதனைகளின் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகளின் வழியாய் இந்த 2 வட்டகமென்ற அனைத்து திருச்சபையின் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலின் கிருபையும் நிறைவாய் கிடைக்க அருள் தாரும். தொடர்ந்து இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே தேவரீர் நாங்கள் கேட்கப் போகிற சத்தியங்கள், பாடப்போகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், ஏறெடுக்கிற துதி தோத்திரங்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இவைகளின் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், எல்லார் மனமும் மகிழட்டும். எங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உலகத்தின் முடிவு பரிந்தும் எங்களோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றுவதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று சங்கீதக்காரர் கூறுகின்றார். நாமும் நமக்கு நன்மை செய்கின்ற கர்த்தரை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாவினாலும் துதிக்கும்படியாக எண்ணில் 100 வாயும் நாவும் என்ற பாடலை பாடுவோம்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் என் பாவத்தை மன்னித்தார், நோய் நின்று பாதுகாத்தார். நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறார். அவரது அன்பு என்றும் மாறாததாக இருக்கிறது அனுபவித்திருக்கிறோமே. இதை உணர்ந்தவர்களாக 103ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட எந்நாளுமே துதிப்பாய் என்ற கீர்த்தனை பாடலை பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதன் ஆசீர், இந்நாள் வரையிலே உன்னதன் ஆசீர், என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றே, நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றே, நியமதான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாயே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வாயது கழுதை போல் பலம் கொண்டு, உன் வாயது கழுதை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். 130வது தவச உற்சவ பண்டிகையின் முதல் நாள் மாலை வேளையிலே தேவனுடைய ஆற்றலையும் அவருடைய வழிநடத்தலையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம், அதற்கு எதிரடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் சற்று நேரம் அமைதியாக இருந்து அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்தும், மனித ராஜ்யத்தை தேடிய கர்த்தரை விட்டு தூரம் போன நமது தவறான நிலையை உணர்ந்து மனம் வருந்துவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்பதை அறிந்தும், திருச்சபையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் நமது தவறான செயல்களினால் சமாதானத்தை குலைத்த நிகழ்வுகளை நினைத்து மனம் வருந்துவோம். பரமபிதா நம்மை போஷிப்பவராக பாதுகாப்பவராக இருக்கிறார். ஆகவே இவ்வுலக தேவைகளுக்காக கவலைப்படாதீர்கள் என்று நமக்கு பலமுறை ஆண்டவர் தமது வசனத்தினால் உணர்த்தியும், நம்பிக்கை இழந்து இவ்வுலக தேவைகளுக்காக கவலை கொள்ளும் நமது தவற்றினை உணர்ந்து மனம் வருந்துவோம். பண ஆசை எல்லா தீமைக்கு மேலாக இருக்குது என்பதை அறிந்திருந்தும், பணத்தையே நம்பி இறையரசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழும் நமது தவறான வாழ்க்கை நினைத்து மனம் வருந்துவோம். என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியும், நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்விலும் திருமறை தியானத்திலும் கடவுளோடு உள்ள உறவில் உண்மையற்றவர்களாய் இருந்ததற்காக மனம் வருந்துவோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியும்,
நமது சொல்லாலும் செயலாலும் கர்த்தர் வாசம் பண்ணும் நமது உள்ளத்தை கரைப்படுத்தியதற்காக அந்த குற்றத்திற்காக மனம் வருந்துவோம். கடவுளுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் பிற நலனை கருத்தில் கொள்ளாமல் சுயநலமாய் வாழ்ந்து வருகின்ற குற்றத்தை நினைத்து மனம் வருந்துவோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்ற வசனத்தை அறிந்திருந்தும் எளியோர் மீது அக்கறை கொள்ளாத நமது மனக்கடினத்தை உணர்ந்து மனம் வருந்துவோம். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற பலமுறை நமது வார்த்தையினால் உணர்த்தியும் நம்பிக்கையற்றவர்கள் போல இருக்கின்றோம் என்பதனை எண்ணி மனம் வருந்துவோம். நமது பேராசை மற்றும் பொறுப்பற்ற செயல்களால் கடவுள் படைத்த இயற்கையை சீரழித்து இவ்வுலகத்தை தீட்டுப்படுத்தி வருகிற நமது அக்கறையற்ற செயல்களுக்காக மனம் வருந்துவோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ நமது உள்ளத்தை பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளோர் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற நமது இரட்சகர் இயேசு கூறினார். மறைக்கப்பட்ட குற்றங்கள் நம்மில் இருக்காதபடிக்கு அதை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அவரது மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம். இனி நாம் பாவத்தில் விழாதபடி அவர் பாதம் பணிந்து அவருடைய பாதத்தில் வந்து சேரும்படியாக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். இதை உணர்ந்தவர்களாக நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார் என்ற பாடலை பாடி தேவ செய்திக்கு ஆயத்தமாவோம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தாயே இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தாயே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தாயே
இயேசு அழைக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்த பல்வேறு குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து விட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற இயேசுவின் வழியாய் நீர் எங்களுக்கு காண்பிக்கிற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த 130வது தவச உற்சவ பண்டிகையின் முதல் நாள் மாலை வேளையிலே தேவ பிரசனங்களை நிரப்பட்டும். நாங்கள் அறிக்கை செய்த எல்லா பாவங்களையும் தேவரீர் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்து வழியை மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமை மீந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டுள்ளி வாழ்வை சீர்படுத்துவதான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்று நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். சபையார் அமர்வோம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 34 வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 34 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையினாலும் அவைகளால் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழைமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய அருமையான ஐயா சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் ஐயா அவர்கள் நம்மோடு கூட வழங்குவார்கள். ஜெபத்தோடு அவர்கள் மூலமாக கடவுள் பேசுகிற வார்த்தைகளை கேட்போமாக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. செய்தி தரும்படி அருமையான சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான தவுசு உற்சவ பண்டிகையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தார். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு கிருபையை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அழைத்த அருமையான போதகர்கள், நம்முடைய தவுசு உற்சவ பண்டிகையை கொண்டாடுகிற ஒவ்வொரு சேகரத்து போதகர்கள், சேகரத்து மக்கள் அத்தனை பேரைக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகளில் எனக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். நானும் உங்களுக்காக என்னால் ஏந்து பரிந்தும் தொடர்ந்து ஜெபம் செய்வேன்.
ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த பண்டிகையை கொண்டாடும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். இந்த நாளிலே எங்களுக்கு தந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் தொடர்ந்து பேசும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். ஆகவே தூய ஆவினால் எங்களை ஆட்கொள்ளும். பதறி வார்த்தைகளை பேசாதபடி உம்முடைய ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கியிருந்து உம்முடைய வார்த்தைகளை சொல்ல பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்முடைய பண்டிகைக்காக தந்த ஒரு செய்தியின் தலைப்பு, தேவனுடைய ராஜ்யத்தையே நாம் தேட வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே 162 இடங்களிலே வருகிறது. பெரும்பான்மையான அந்த இடங்கள் எங்கே என்றால் அங்கே நற்செய்தி நூல்களில் தான் வருகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற அந்த காரியங்களில் வருகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவருடைய அவருடைய பிரசங்கத்தின் மையம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம்தான். அதே போல யோவான் சானகன் பிரசங்கம் பண்ணும் போதும் அவர் சொன்ன அந்த செய்தியின் மையமும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதுதான். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இக்கால மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், பழைய நாட்களிலே ராஜாக்கள் ஆண்டார்கள். ஆனால் அந்த ராஜாக்கள் ஆண்ட காலங்கள் மறைந்து போய் இப்பொழுது ஜனநாயக நாட்டிலே மக்களாலே மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர்கள் வாழுகிற ஒரு காலத்திலே வாழுகிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தேவ ஜனங்களாக அழைத்தார். அவர்களுக்கு ஆண்டவரே ராஜாவாக இருந்தார். ஏனென்றால் நேரடியாக அவர்கள் வாழ்விலே குறுக்கிட்டு அனுதினமும் அவர்களை வழிநடத்தினார். ஆகவேதான் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22 சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவரே நம்மை ரட்சிப்பார் என்று அங்கு வேத வசனம் சொல்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு முரட்டாட்டம் வந்தது. அவர்கள் ஒரு காலத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு புறமக்களை போல ராஜாக்கள் வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு அது பிடித்தமில்லை. இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். முதலாவது சவுல் ராஜா, பிற்பாடு தாவீது என்று பல ராஜாக்கள் எழுப்பினார்கள். சில ராஜாக்கள் ஆண்டவரை சேவித்தார்கள், சில ராஜாக்கள் சர்வாதிகாரியாக வாழ்ந்தார்கள். தாங்கள் எண்ணுவதை அவர்கள் நினைத்து அதை சாதித்து மக்களை மிரட்டி பணிய வைத்தார்கள். ஒருவேளை ராஜாக்கள் உண்டு, சர்வாதிகாரி என்றால் இராணுவ பலத்திலே சதி பண்ணி ஆட்சியை பிடித்து அவ்வாறு நடத்துகிறவர்கள் சர்வாதிகாரியாயிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் ஒரு ஜனநாயக காலம். மக்கள் ராஜாக்கள் கிடையாது. ஆகவே மக்கள் தேர்தல் மூலமாக ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆளுகிறார்கள். ஆகவே இக்கால மக்களுக்கு ராஜ்யம் என்கிற வார்த்தை இக்கால தலைமுறைக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானுள்ளே, தேவனுடைய ராஜ்யம் என்று வருகிறது, பரலோக ராஜ்யம் என்று ஒரு இடத்துல வருகிறது. பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையானது மத்தேயு நற்செய்தி நூலிலே அதிகமாக வருகிறது. அதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் யூதர்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்க மாட்டார்கள். ஆகவே இதற்காக ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி இருக்கலாம். அல்லது ஆண்டவருடைய எண்ணம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு அடுத்ததல்ல, நித்தியத்துக்கு அடுத்தது, பரலோகத்துக்கு அடுத்தது என்பதினாலே அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஒரு ராஜ்யம் என்றால் ராஜா வேண்டும். ஒரு ராஜ்யம் என்றால் அந்த ராஜா ஆளுகிற அளவுக்கு
பூமியின் நிலப்பரப்பு வேண்டும். அதே போல ராஜ்யம் என்றால் அங்கே ராஜ்யத்தின் பிரஜைகள் மக்கள் வேண்டும். ராஜா அங்கே அந்த ராஜ்யம் என்றால் அந்த ராஜ்யத்தை நடத்துவதற்குரிய சட்டங்கள் நீதிகள் வேண்டும். இவைகள் வேண்டும். ராஜா வேண்டும், நிலப்பரப்பு வேண்டும், பிரஜைகள் வேண்டும், அங்கே சட்டங்கள் வேண்டும். அருமையானவர்களே, இந்த ராஜா தேவனுடைய ராஜ்யம் என்றாலே அதனுடைய உண்மையான பொருள் என்னவர் என்றால் தேவன் ஆளுகிறார். தேவன் ஆளுகிறார், அதுதான் சரியான பொருளாகும். தேவன் தன்னுடைய சித்தத்தின் அடிப்படையிலே, அதிகாரத்தின் அடிப்படையிலே அங்கே ராஜ்யத்தை ஆளுகிறார். மத்தேயு 28:18 பாருங்கள். அப்பொழுது இயேசுவானவர் சொல்கிறார், சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு என்று அங்கே அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறார். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. வெளிப்படுத்தல் 20:10 பாருங்கள். பாதாளத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. வானத்தில் மாத்திரமல்ல, பூமியிலே மாத்திரமல்ல, பாதாளத்திலும் அதிகாரம் உண்டு. அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய ஆண்டவருக்கு ராஜா எல்லா இடத்திலும் அவருடைய ராஜ்யம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை அநேகர் எதிர்பார்த்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்னோடியாய் இருக்கிற யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவரின் காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்த மக்கள் உண்டு. லூக்கா 23:51 பாருங்கள். அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தார். லூக்கா 2:25 பாருங்கள். சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் என்று சொல்கிற அந்த மேசியா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தார். ஆகவேதான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் என்பது அது பூமிக்குரியதா, அது ஸ்பிரிச்சுவலா அல்லது பிசிக்கலா என்று கேள்வி கேட்டால் அது உண்மையாகவே அது பூமிக்குரியதல்ல, ஆன்மீகத்துக்குரியது. அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் தேவ ராஜ்யம் என்றெல்லாம் சபீமம் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் மனம் திரும்புகள் என்று தான் சொல்கிறார். மனம் திரும்புகள் என்று சொல்கிறார். ஆகவேதான் மார்க்கு 12:34 பாருங்கள். ஒரு வேத பாரகனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யமானது அங்கே வெளிப்படையாக வராது என்று சொல்கிறார். லூக்கா 17:20 பாருங்கள், 17:21 பாருங்கள். இதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யம் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்தபோதே தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. உங்களுக்குள்ளே தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது என்றால் பொருள் என்ன? இயேசுவானவர் அவர்கள் மத்தியிலே வாழுகிறதுனாலே தேவராஜ்யம் வந்தது என்று பொருள். இன்னொன்று என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே தேவராஜ்யம் வருகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவராஜ்யம் வருகிறது. அருமையானவர்களே, தேவ ராஜ்யமானது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய பரமண்டிருக்கிற அந்த ஜெபத்திலே கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாகதோடு நின்று விடவில்லை. உம்முடைய சித்தம் அங்கே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படியானால் தேவ ராஜ்யம் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு காரியமா. லூக்கா 12:31 பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று வரவில்லை தமிழிலே, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இது என்ன வருகிறது? யோவான் 21:15 நம்முடைய ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார்,
இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அப்படியானால் பொருள் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையே என்று சொன்னால் எல்லா காரியங்களை குறித்து காட்டிலும் அங்கே தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே வேத பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே உணவை குறித்த ஒரு கவலை, உடையை குறித்த ஒரு கவலை, பூமிக்குரிய தேவைகளை குறித்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் தேவ ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஆகவே தேவ ராஜ்யத்தை தேடுவது என்றால் பொருள் என்ன? ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவரை முதலிடம் வைத்து வாழ வேண்டும், ஆண்டவருடைய காரியங்களுக்காக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அதாவது ஆண்டவராகிய இயேசுவை நாம் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வோமானால் அது தேவ ராஜ்யத்தை தேடுவதற்கு சமம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 22 பாருங்கள். நம்முடைய குடியிருப்போ பூமி அல்ல, அது பரலோகத்துக்குரியது. அப்படியானால் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நானும் நீங்களும், ஆண்டவருடைய அடியார்களாக இருக்கிற நானும் நீங்களும் அவருடைய பரலோகத்தின் அங்கே பிரஜைகளாக இருக்கிறோம். பூமியிலே வாழ்ந்தாலும் நாம் பரலோகத்தின் பிரஜைகள். பிஷப் நீல் என்பவர் அடிக்கடி எழுதுகிற ஒரு வாக்கிய தொடர்தான், ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 பிரஜை உரிமை இருக்கிறது. ஒன்று என்ன? பூமியிலே உள்ள பிரஜை உரிமை. இன்னொன்று என்ன? பரலோகத்திலே இருக்கிற அந்த பிரஜை உரிமை. இந்த 2 பிரஜை உரிமையிலும் அவன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அங்கே நீல் பேராயர் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் தேவராஜ்யத்தை தேடுவது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ திருச்சபையிலே இருக்கிறார்கள், கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்திருக்கிறார்கள். ஆனால் சொந்த தெய்வமாக அவரை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிதாவாகிய தேவனை அவன் அதிகமாய் விசுவாசித்து பின்பற்றினவன். ஆனால் இயேசுவை அவனால் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை ஒரு மத துரோகி என்றும், இயேசுவை பின்பற்றுவர்களை மத துரோகிகள் என்று எண்ணினான். என்ன நடந்தது? ஆண்டவர் அவனை தமஸ்குவிலே சந்தித்தார். சந்தித்த போது அவர்தான் மெய்யான இரட்சகர், அவர்தான் தேவ ராஜ்யம் என்பதை அறிந்தபோது அந்த மனிதன் ஆண்டவருக்காக வாழ்ந்தான். ஆண்டவரை அறிந்தபோது அவன் கேட்கிற ஒரு கேள்வி என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நான் முதலாவது சொன்னேன், தேவ ராஜ்யம் என்றால் என்ன? அதில் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதில்லை, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அங்கே நுழைகிறான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 போருங்கள். பவுல் சொல்கிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அவரை பின்பற்றுகிறதான் தேவராஜ்யத்தை தேடுகிறது. ஒருவேளை இந்த பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள், எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் திருச்சபையிலே அங்கத்தினராய் இருக்கலாம், ஆண்டவருக்கென்று பாடல் பாடலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று அள்ளி கொடுக்கலாம், ஆண்டவருடைய ஊழியர்களை உபசரிக்கலாம். நல்லது, நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நித்திய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய ராஜ்யத்திலே பங்காளியாய் மாற முடியாது. ஆகவே இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கிற காலங்களிலே நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை அறியாத காலங்களிலே சாத்தானின் ராஜ்யத்துக்கு ஒரு பங்காளியாயிருந்தேன். நான் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை விலாவாரியாய் நான் சொல்ல விரும்பவில்லை. நான் மகா பாவியாயிருந்தேன். சொல்லக்கூடாத பல தவறுகளை நான் செய்தவன், வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்தவன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், அவருடைய நற்செய்தியை அறிந்து கொண்டேன், ஆண்டவருக்கு என்னை தத்தம் செய்தேன். அன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே அவர் ராஜாவாய் மாறினார். என் இருதயத்திலே ஆரம்பித்த தேவராஜ்யம்
என் உறவுகளை பாதித்தது, என் பணியை பாதித்தது, என்னுடைய பணத்தை பாதித்தது, எல்லாவற்றையும் பாதித்தது. ஆகவேதான் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்தியாவிலே ஒரு பெரிய பட்டணத்திலே நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அது ஒரு 3 நாள் ஒரு மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய ஒரு கன்வென்ஷன் கூட்டம். முதல் நாள் கூட்டம் நடந்தது. சிறப்பாய் அங்கு பாடல் பாடினார்கள். சிறப்பான அங்கே ஆராதனை நடந்தது. ஆனால் 2ஆம் நாள் கூட்டம் நடந்தது. 3ஆம் நாள் கூட்டம் நடந்தது. 3ஆம் நாள் கூட்டத்திலே மக்கள் திரளாய் கலந்து கொண்டார்கள். என்ன நடந்தது? நான் பேச ஆரம்பித்தேன். பாதி பிரசங்கம் போயிருக்கும். ஒரு மனிதன் உள்ளே நுழைந்தார். அவர் கையிலே ஒரு பெரிய பாட்டில். அந்த மனிதன் நுழைந்த உடனே போதகருடைய கைகளெல்லாம் ஆட ஆரம்பித்தது. பாடகர் குழுவினர் ஆட ஆரம்பித்தார்கள். மக்கள் எல்லாரும் சலசலப்ப ஆரம்பித்தார்கள். சிலர் எழுந்து அங்கே கூட்டத்திலிருந்து நழுவ ஆரம்பித்தார்கள். எனக்கு என்ன என்று தெரியாது. நான் ஆண்டவருடைய வார்த்தையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அங்கே பிரசங்கம் முடிந்தது. அந்த மனிதன் கையிலே ஒரு பாட்டில். அதிலே அவன் உட்கார்ந்தவன் என்ன எண்ணினானோ பிரசங்கத்தை என்னையே கவனித்துக் கொண்டிருந்தான். மக்களுக்கு பயம், என்ன நடக்கிறது என்று. ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கும் போது அந்த மனிதன் முன்னாலே வந்தார். அழுகையோடு ஒப்பு கொடுத்தார். அந்த ஆராதனை முடிந்த உடனே எல்லாரும் ஓடி வந்தார்கள். ஐயா, அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய தாதாய் வந்தார். கன்வென்ஷன் கூட்டத்தின் இறுதி நாளிலே ஒரு பெரிய பாட்டிலே மனிதர்களுடைய யூரினை பிடித்து அவர் என்ன செய்வார்? நிரப்பி கூட்டத்திலே சுவரிலே எறிவார். அதை கண்டு மக்கள் ஓடுவார்கள். இன்றைக்கு அதோடு வந்தார். அவர் சொன்னார், அந்த மனம் திரும்பின தாதா சொன்னார், நான் அப்படித்தான் வந்தேன். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவரின் வசனம் என்னை தொட்டது. சாத்தானின் ராஜ்யத்தில் இருந்த என்னை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன். அவருடைய மனைவி ஓடி வந்தாள். அவள் ஒரு நல்ல பலத்த விசுவாசி. ஐயா, 20 ஆண்டுகள் அழுது ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் வந்தது என்று சொன்னார். அவரை ஜெபித்து நான் அந்த பட்டணத்தில் விடைபெற்றேன். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அதே பட்டணத்திலே ஒரு பேரும்பு பெருவிழாவிலே என்னை பேச அழைத்தார்கள். மேடையிலே பார்த்தால் அந்த மனிதர் பெந்தகோஸ்தே பாஸ்டர் போல வட்ட கழுத்து சட்டை போட்டு உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்தபோது, ஐயா, உங்களை எங்கேயோ பார்த்த போல் இருக்கிறது என்று சொல்லும்போது அவர் சொன்னார், ஐயா, பாட்டிலோடு யூரினை நிரப்பி கொண்டு வந்தேனே அவன்தானே. என்ன செய்கிறேன் என்று கேட்டேன். ஐயா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தேன். ஒரு திருச்சபையிலே சேர்ந்து இன்னைக்கு திருச்சபையிலே போதகராய் இருக்கிறேன். இந்த பேரின்ப பெருவிழாவை ஆயத்தம் பண்ணியதுதான், உங்களை அழைத்தது அதுதான். பாருங்கள், தேவ ராஜ்யம் என்றால் என்ன? உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. இந்த பண்டிகையை பாரம்பரியமாய் கொண்டாடுவதிலே ஒரு ஆனந்தம் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆனந்தம் வேறு ஒன்றில்லை. ஆகவே முதலாவது ஆண்டவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வது தேவராஜ்யத்தே தேடுதலின் அர்த்தம். இரண்டாவதாக, ஆண்டவரின் தேவராஜ்யமானது விருத்தி அடையும்படி பணி செய்வது தேவராஜ்யத்தே தேடுதல் சமம். இது மிக முக்கியமானது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பேதுருவை அழைக்கும் போது இவ்வாறு சொல்கிறார், இதோ இதுவரையிலும் மீன் பிடிக்கிறவனாயிருந்தாய், இன்று முதல் உன்னை மனிதர்களை பிடிக்கலாக்குவேன். பழைய காலங்களிலே கிராமங்களில் சொல்வார்கள், பிள்ளைகளை பத்திரமாய் வையுங்கள், பிள்ளை பிடிக்கிறவர்கள் வருகிறார்கள் என்று. இங்கே ஆண்டவர் பேதுருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நீ பிள்ளை பிடிக்கிறவன் அல்ல, உன்னை மனிதர்களை பிடிக்கலாக்குவேன். சோல் வினர். ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது, ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். பேதுருவை பாருங்கள், பவுலை பாருங்கள், பிலிப்புவை பாருங்கள், எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். ஆண்டவரை அறிந்து கொண்ட முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் சீடர்கள் யாராவது தூங்கிக் கொண்டிருந்தார்களா? அவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரையும் தேவராஜ்யத்தை குறித்தே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்நாட்களிலே தேவராஜ்யத்தை சொல்லும் போது 2 காரியங்களை சொல்கிறேன். ஆண்டவரின் ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மக்கள், அதே சமயத்திலே தங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுகிற மக்கள். முதல் மக்கள் யாரு தெரியுமா? ஆண்டவரின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள்.
ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தியாகமாய் வாழ்ந்தவர்கள், தங்கள் நன்மைகளை இழக்க கொடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்வின் சுக துக்கங்களை இழந்து ஆண்டவரின் ராஜ்யத்துக்காக பாடுபட்டவர்கள். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய வரங்கள் இருந்தாலும், ஒரு காலத்துக்கு பிற்பாடு தங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுகிறார். இன்னைக்கு உலகமெங்கும் ஆண்டவரின் சாம்ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் தங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் அதிகமாய் பெருகியிருக்கிறார்கள், அதிகமாய் பெருகியிருக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இது ஒரு வருகையின் அடையாளம். ரோமர் 15:21 பாருங்கள். நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடி கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், பவுல் அடுத்தவருடைய அஸ்திபாரத்தில் அல்ல, அவர் ஆண்டவரை அறியாத இடங்களிலே அவர் நற்செய்தியை அறிவிக்க அவர் முயற்சிக்கிறார், தொடருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, தேவனை ஏற்றுக்கொள்வது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதலின் அடையாளம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதலின் இரண்டாவது காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும்படி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். பாருங்கள், நம்முடைய இந்தியாவை வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். முதல் தடவை வரும்போது அவர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு வரும்போது ஒரு கிழக்கிந்திய கம்பெனியாய் வந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். பிறகு பார்த்தார்கள், அவர்கள் ஒவ்வொரு இடமாக ஆட்சியை பிடிக்க வைத்தார்கள். ஒரு காலகட்டத்திலே உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் தங்களுடைய ஆட்சியை பிடித்தார்கள். பல தந்திரங்கள், சில யுக்திகளை செய்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தேவராஜ்யத்தை அறிந்திருக்கிறோம், தேவராஜ்யத்தை புரிந்திருக்கிறோம், தேவராஜ்யம் உண்டு என்று நம்புகிறோம், தேவராஜ்யத்தை குறித்து பாடல் பாடுகிறோம். ஆனா தேவராஜ்யமானது விரிவடைய செய்கிறோமா? இந்த ஆங்கிலேயர் போல நான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனா ஆங்கிலேயருடைய அந்த வைராக்கியம், அந்த தூர காட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஆண்டிலே, அதாவது 2019 ஆண்டிலே அமெரிக்க நாட்டிலே தமிழ் சபையிலே பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த சமயத்திலே சிக்காகோ என்கிற ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு தமிழ் சபையிலே பேச அழைக்கப்பட்டிருந்தேன். ஆகவே திங்கட்கிழமையிலே இன்னொரு பட்டணத்துக்கு விமானத்திலே பயணம் செய்ய வேண்டும். நான் தங்கியிருந்த என் நண்பர்களை பார்த்து கேட்டேன், ஐயா, இந்த சிக்காகோ பட்டணத்தில் தானே DL மூடி என்கிறவர் இருந்தாரே, அவருடைய சபையை பார்க்க வேண்டும். என்னை அழைத்து போனார். DL மூடியினுடைய அந்த சபையின் வாசலிருந்து அந்த காலிங் பெல்லை அழுத்திய போது வந்தவர்களை கேட்டார், நீங்கள் யார் என்று. நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், DL மூடியினுடைய சபையை பார்க்க வேண்டும். உள்ளே பார்த்தால் பிரம்மாண்டமான ஒரு சபை. அதற்கு பிற்பாடு DL மூடியினுடைய அந்த பைபிள் காலேஜுக்கு என்னை அழைத்து போனார்கள். பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி. ஆனால் DL மூடியினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் 5வது வகுப்பு படித்த மனிதன். அவருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் போதகராக அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அல்ல, வேதாம கல்லூரிக்கு போன ஒரு மனிதன் அல்ல. ஆனால் அந்நாட்களிலே அவர் ஆண்டவரை அறிந்தார். எப்போது? ஒரு செருப்பு கடையிலே வேலை செய்த போது ஆண்டவரின் நற்செய்தியை கேட்டார், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறினார். அன்று முதல் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தார், ஆண்டவருடைய சபையை கட்டினார். நான் அந்த ஆலயத்தை பார்த்தபோது பிரம்மாண்ட ஆலயம், ஒரு 3000-4000 பேர் இருக்கிற ஒரு ஆலயம். அந்த அங்குள்ள நண்பர் சொன்னார், அங்குள்ள போதகர், அந்த சபையை நடத்துகிற மனிதர் சொன்னார், ஐயா, அந்த DL மூடி போட்ட சேர் தான் வைத்திருக்கிறோம், இந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் மாத்திரம் மாற்றி இருக்கிறோமே தவிர அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். அந்நாட்களிலே அவர் வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். யோசித்து பாருங்கள், அந்த வைராக்கியம் எங்கே? நம்முடைய சிவகாசி பகுதியிலே இந்த DL மூடியை போல ஆட்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். நம்முடைய பகுதியில் உள்ள மக்கள் நல்ல மனித வளம் உள்ளவர்கள், திறம் படைத்தவர்கள், தாளந்து படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், அன்பு நிறைந்தவர்கள். ஆனால் இதோடு நின்றுவிடக் கூடாது. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்து சபையை கட்ட வேண்டும்.
ஆகவே 2 காரியங்களை நான் சொன்னேன். முதல் காரியம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது தேவராஜ்யத்தை தேடுவது சமம். ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்து தேவராஜ்யத்தை விருத்தேடைய செய்வது தேவராஜ்யத்தை தேடுவது சமம் என்று சொன்னேன். மூன்றாவதாக ஆண்டவருடைய சபையை கெட்டுவது தேவராஜ்யத்தை தேடுவது சமம். சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் தேவராஜ்யம் என்பது பரலோகமாயிருக்கலாம், தேவராஜ்யம் என்பது சபையாய் இருக்கலாம் என்று. ஆனால் இதிலே எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. என்னென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவ சித்தம் நடக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய சொந்த கருத்து என்ன தெரியுமா? தேவ ராஜ்யம் வளருவதற்கு தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு, ஒரு அங்கம் எது என்றால் சபைதான். அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் முழுமையாக அதுதான் தேவராஜ்யம் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தேவராஜ்யத்திலே தேவ சித்தம் இருக்க வேண்டும். இன்னைக்கு சபைகளில் பாருங்கள், சண்டைகள் உண்டு, சச்சரவுகள் உண்டு, அநியாயங்கள் உண்டு, பிரிவினைகள் உண்டு, ஒருவரை ஒருவர் தள்ளிவிடுகிற சூழ்நிலை உண்டு, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குழிவரிக்கிற நிலைகள் உண்டு. இதையெல்லாம் பார்க்கும்போது தேவராஜ்யம் அதுதான் என்று சொல்ல முடியாது. தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட உன்னதமான காரியம் எது தெரியுமா? தேவராஜ்யம் தான், இந்த சபை தான். ஆகவேதான் ஒரு வேத பண்டிதர் எழும்பி சொல்கிறார், காணப்படாத தேவராஜ்யத்தை காண்கிற தேவராஜ்யமாக கொண்டு வருகிறதான் சபை என்று எழுதுகிறார். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒன்றை நான் மனம் திறந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சபை வலிமை நிறைந்ததாக இருந்தது. சபை மாத்திரமே ஊழியம் செய்தது. அதற்கு பிற்பாடு ஏராளமான ஊழிய அமைப்புகள், ஊழிய ஸ்தாபனங்கள் எழும்பியது. ஒருவேளை இதை ஆங்கிலத்திலே பேரா ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். ஒருவேளை நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு பேரா ஆர்கனைசேஷன் தான், ஆனா சபை அல்ல. நான் அடிக்கடி எண்ணுகிறது உண்டு, சபை என்பது வயல், இப்படிப்பட்ட ஊழிய அமைப்புகள் என்பது வரப்பு. வயல் இருந்தால் எத்தனை வரப்புகளை நாம் உருவாக்கலாம். ஆனால் வரப்பிலே யாரும் பயிரிட முடியாது. வரப்பு தேவை அந்த வயலை பாதுகாக்க. ஆனால் வரப்பானது வயலாக மாறிவிடக்கூடாது. பழைய காலங்களிலே சபை வயலாக இருந்தது. இன்னைக்கு பாருங்கள், இந்த 2020 பாருங்கள், சபை எப்படி ஆகிவிட்டது? வரப்பாய் மாறிவிட்டது. ஆனால் பேரா ஆர்கனைசேஷன் என்ன ஆகிவிட்டது? வயலாய் மாறிவிட்டது. சபைக்கு வருகிற எண்ணிக்கை சொற்பம், ஆனால் அங்கே வெளியே போகிற கூட்டம் அதிகம். சபைக்கு வருகிற காணிக்கை மிக சொற்பம், ஆனா வெளியே போகிற அந்த நிலை அதிகம். சபையிலே வரவு செலவுகள் உண்டு. அங்கே வரவு செலவுகளை கேட்க நமக்கு உரிமையே கிடையாது. ஒவ்வொருவரும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவேதான் அருமையானவர்களே, நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? சபை வளர நாம் வாழ வேண்டும். சபை வளர வாழ்வதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுவதின் ஒரு காரியமாம். ஆகவேதான் சபை வளர நாம் என்ன செய்திருக்கிறோம், சபை வளர நாம் என்ன காரியங்களை செய்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். சபைக்காக ஜெபிக்க வேண்டும், சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், திருச்சபை சார்பாக நடத்துகிற பணிகளுக்காக பாரம் எடுக்க வேண்டும், திருச்சபையின் பணிகளுக்காக உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், திருச்சபையினுடைய குறைகளை பெரிதாய் எண்ணாதபடி நிறைகளை நாம் எண்ண வேண்டும். ஏனென்றால் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே குறைகள் உண்டு, நான் தைரியமாய் சொல்வேன். ஆனால் அதே சமயத்திலே எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு தேவ ஊழியனை எடுத்துக்கொண்டாலும், எந்த திருச்சபையை எடுத்துக்கொண்டாலும் குறை உண்டு, நிறை உண்டு. ஆனால் குறையே இல்லாத திருச்சபை இந்த பூமியிலே இல்லை, அது பரலோகத்தில் தான் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே சபை வளர்ச்சிக்காக பாடுபடுவது தேவராஜ்யத்தை தேடுவது. கொரியாவிலே எழுப்புதல் தேசம் என்று சொல்கிறார்கள். நான் கொரியாவை பார்த்ததில்லை. என்னுடைய அருமையான தம்பி கொரியாவுக்கு போய் அங்குள்ள சபையை போய் பார்த்து விட்டு வந்தார். ஆனால் இந்த கொரியாவிலே ஒரு முறை அங்கே எழுப்புதல் ஏற்பட்டு
அது உலகம் முழுவதும் மக்கள் அந்த கொரியாவின் எழுப்புதலை பின்பற்றுகிறார்கள். ஒரு முறை ஒரு சின்ன திருச்சபை போதகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எழுந்து அவர் பிரசங்கித்தார். சபையை கட்டுவதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு வங்கியிலே ஏராளமாய் கடன் வாங்கினோம். கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே கடன் கொடுத்த வங்கியினர் அங்கே நெருக்குகிறார்கள். இவ்வளவு தொகை யாராவது கொடுக்க முடியுமா என்று அவர் விண்ணப்பித்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த சபையில் உள்ள ஒரு மனிதன் அந்த முழு தொகையை வந்து கொடுத்தார். போதகர் வாங்கி அந்த கடனை அடைத்தார். போதகருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அந்த மனிதனை போய் சந்திக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு ஏராளமான விவசாய நிலம் உண்டு. அவனை போய் பார்க்க போகிறார். நம்முடைய இந்தியாவை போல மாடு வைத்து அந்த காலங்களிலே ஏறு உழுதிருக்கிறார்கள். ஆனா அங்கு போனால் அங்கே ஏரை மாடு அங்கே உழவில்லை. அவனுடைய வாலிப மகள் அதை இழுத்து கொண்டே போனாள். போதகராலே இது தாங்க முடியவில்லை. நேராய் போய் அவனை கேட்டார், ஏன் மாடு இல்லையா? ஏன் ஒருவேளை மகளை இவ்வாறு வாலிப மகளை வருத்தப்படுத்துகிறாய் என்று சொன்னபோது அவர் சொன்னாரா, ஐயா, என்னிடத்திலே கொஞ்சம் பணம் இருந்தது. ஆனால் ஆலயத்தின் கடனை நிவர்த்தி செய்வதற்கு கொஞ்சம் பணம் கூடுதல். என் ஜோடி மாடுகளை விற்று, ஆகவே அதை கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். போதருடைய கண்கள் குளமாய் மாறியது. என்னை பொறுத்தவரையிலே இந்த மனிதன் தேவராஜ்யத்தை கெட்டுகிறதிலே சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 சொல்கிறது, கர்த்தர் அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சேர்த்து கொண்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் என்ன விதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் தேவ ராஜ்யத்தை பற்றி பல காரியங்களை நான் சொல்லிக் கொண்டேன். தேவ ராஜ்யத்தை தேடுதல் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல், அது முக்கியம் என்று சொன்னேன். தேவ ராஜ்யத்தை தேடுதல் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் விருத்தி அடைய ஆத்தும ஆதாயம் செய்வது என்று சொன்னேன். தேவ ராஜ்யத்தை தேடுதல் என்று சொன்னால் சபைக்கு நாம் தாங்குதல், சபையின் வழியாக நாம் செய்கிற அந்த காரியங்கள் மிக முக்கியமானது. சபை வழியாக நாம் செய்கிற முயற்சி தேவராஜ்யத்தை தேடுதல் என்பது. தேவராஜ்யம் என்பது ஒருவேளை முன்னாலே சொல்லப்பட்டது. தேவராஜ்யம் தற்போது பூமியில் இருக்கிறது. ஆனால் தேவராஜ்யம் ஒரு நாள் வரப்போகிறது. அது என்னவென்றால் அழியாத நித்திய ராஜ்யம். நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை சொப்பனத்தில் கண்டார். தங்கம், வெள்ளி, வெண்கலம், அங்கு இரும்பு, களிமண் என்று எல்லாவற்றையும் உள்ள ஒரு சிலையை கண்டார். திடீரென்று கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து நொறுக்கி போட்டது. தானியேல் அதற்கு விளக்க சொல்கிறார். அது என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம். அது நித்திய ராஜ்யம், அது அழியாத ராஜ்யம், அது என்றென்றைக்கு நிற்கிற ராஜ்யம் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அப்படி ராஜாதி ராஜாவாய் வரும்போது அவரோடு நித்திய ராஜ்யத்திலே நாம் பங்கு உள்ளவர்களாய் மாறப்போகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தவசூர்ச்ச பண்டிகையிலே ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? தேவனுக்காக ஆத்துமாதாயம் செய்கிறேனா? தேவனுடைய சபை வளர்ச்சிக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? தேவனுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? அநேக நான் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து சொல்வார்கள், ஐயா, பிள்ளை டாக்டராய் மாற வேண்டும், பிள்ளை என்ஜினியராய் மாற வேண்டும், பிள்ளை ஒரு கலெக்டராய் மாற வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் யாராவது என் பிள்ளை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செல்ல வேண்டும், வட இந்தியா செல்ல வேண்டும் என்று சொல்வார்களா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவேற்ற விரும்புகிறேன். நானும் என்னுடைய தாயாரும் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களிலே ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அழுகையோடு வந்தார்கள். அவர்கள் எங்கள் தாயாரை அதிகமாக நேசிக்கிறவர்கள். அம்மாவுடைய கையை பிடித்து சொன்னார்கள், ஒரே ஒரு வாலிபன், அவன் கஞ்சா குடிக்கிறான்,
குடிவழக்கம், அநேக ஆபாச இடங்களுக்கு செல்கிறார். என் மகனாலே எனக்கு கெட்ட பேர், என்னுடைய வாழ்க்கையின் சம்பாதித்ததெல்லாம் போய்விட்டு அழுதார். அம்மா ஜெபித்தார்கள், நானும் சேர்ந்து ஜெபித்தேன். ஒரு வருடம் கழித்து அந்த அம்மா ஓடி வந்தார்கள். முகமெல்லாம் சந்தோஷம். அவள் சொன்ன காரியம் என்ன? என் மகன் ஒரு கன்வென்ஷன் கூட சென்றார், அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது ஆண்டவருடைய அடியார், ஹல்லேலூயா என்றார்கள். நானும் சந்தோஷம் அடைந்தேன். ஒரு 2 வருடம் கழித்து மறுபடியும் வந்தார்கள். வரும்போது முகமானது நீள முகமாய் இருந்தது. நான் கேட்டேன், அம்மா என்ன ஆனது என்று. அவன் பையனுடைய நிலைமை மோசம். என்ன என்று கேட்டேன். குடிக்க ஆரம்பித்து விட்டானா? கஞ்சா குடிக்கிறான்? இல்லவே இல்லை. ஒரு கன்வென்ஷன் கூட போனான். அந்த பிரசங்கியார் சொன்னார், வட இந்தியாவுக்கு யார் வருவது என்று. என் பையன் முன்னால கையை தூக்கி கொண்டு போய்விட்டார். இப்ப வட இந்தியா போக வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறார். நீங்கள் எனக்காக ஒரு ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அவன் வட இந்தியா போகாதபடி கடவுள் அவனை மாற்ற ஜெபியுங்கள். அப்போதான் நினைத்தேன், ஊழியக்காரர்களை மக்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள்? குறிகாரர்களாக, விளையாட்டு பொம்மைகளாக வைத்திருக்கிறார்கள். நான் அந்த அம்மா இடத்துல என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த பையன் மாத்திரம் அல்ல அம்மா, நீங்களும் போங்கள் என்று. ஒரு முறைத்து விட்டு போனவர்கள் தான், அதற்கு பிற்பாடு வரவே இல்லை. அப்படியானால் இன்னைக்கு அநேக தேவராஜ்யம் 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 என்று பாடுகிறோம், பேசுகிறோம். ஆனால் சுத்தமாய் உள்ளே நோக்கி பார்த்தால் தேவராஜ்யத்திற்கு அவர்கள் சமீபம் அல்ல, எங்கதான் இருக்கிறாங்க? தூரமா இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாட்களிலே தேவராஜ்யத்தையே தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நாம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவருடைய செய்தியை நான் சுருக்கமாக தெளிவாக உங்களோடு சொன்னேன். தேவராஜ்யம் என்றால் என்ன? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? தேவராஜ்யத்தின் காரியங்களை வேதாமத்திலிருந்து பல காரியங்களை விளக்கி சொன்னேன். அருமையான என் சகோதரனை சகோதரியே, தேவராஜ்யத்தையே தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாறும்படி பிரயாசப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் இன மக்கள், உங்கள் அயல் மக்கள், உங்கள் பகுதியிலே வாழ்கிற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செய்த காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையிலே தேவராஜ்யத்தையே தேடுகிறபடி அழைக்கப்பட்ட நீங்கள் தேவராஜ்யத்திற்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறீர்களா? சிறிது சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வருடத்துக்கு ஒரு முறை நற்செய்தி சொல்லுகிறோம், பிறகு நற்செய்தி சொல்ல மறந்து விடுகிறோம். வாழ்க்கை முழுவதும் நற்செய்தியை சொல்ல நாம் கடமையாளியா இருக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னாரே, அதனுடைய பொருள் என்ன? வட இந்தியா போ என்று பொருள் அல்ல. நீ எங்கெங்கு போகிறாயோ, எந்தெந்த பணி செய்கிறாயோ, எந்தெந்த இடத்தில் இருக்கிறாயோ, அங்கெங்கெல்லாம் தேவராஜ்யத்தின் நாயகனான இயேசுவை அறிவிக்க வேண்டும். தேவராஜ்யத்தை தேடுதல் என்ன? தேவராஜ்யத்தின் கருவியாய் அல்ல உபகரணமாய் வைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையின் மூலமாய் தேவராஜ்யம் எழும்ப சபைக்காக ஜெபிப்போம், சபையின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம், சபையினுடைய நல் ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், சபையினுடைய காரியங்களுக்காக நம்முடைய கைகளை திறந்து தாங்குவோம். அப்படி செய்வோமானால் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இந்த கொள்ளை நோய் காலங்களிலே உயிரோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் உயிரோடு இல்லை. ஒருவேளை எத்தனை பேர் எதிர்காலத்திலே உயிரோடு இருப்பார்கள் நமக்கு தெரியாது. ஆகவே இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக நாள், இதுவே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவர் வாசல் படியிலிருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே மகளே என்று கதவை தட்டுகிறார். வாழ்க்கையை திறந்து ஒப்பு கொடுங்கள். வாழ்க்கையை சிந்தித்து உங்கள் வாழ்க்கையிலே புது தீர்மானம் செய்யுங்கள். போதகரோடு திருச்சபையின் மக்களோடு இணைந்து சபை வளரும்படி நாம் பிரயாசப்படுவோம். அப்படி செய்வோமானால் தேவராஜ்யத்தையே தேடினால் உணவை குறித்து, உடையை குறித்து, ஒருவேளை உலகப்பிரமான காரியங்களை குறித்து கவலைப்படுகிற என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும்
தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் திருச்சபையிலே கொடுத்த இந்த நல்ல தலைப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அநேக சமயங்களிலே உலக ராஜ்யத்தையே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று எங்கள் பேராயத்தின் மூலமாய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைப்பை தந்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தை நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் 100 ஆண்டுகள் போதாது ஐயா, இன்னும் ஆண்டுகள் தேவை. ஆனாலும் சுருக்கமான காலங்களிலே தேவ ராஜ்யத்தையே தேடுவது என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொள்வது ஒரு படி என்பதை கற்றுக்கொண்டோம். அவருக்காக ஆத்ம ஆதாயம் செய்வது இன்னொரு காரியம் என்று கற்றுக்கொண்டோம். அதே போல அவருடைய சபை வழியாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பது தேவ ராஜ்யத்தை தேடுதலின் அடையாளம் என்பதை புரிந்து கொண்டோம். இந்த நாளிலே யார் யார் தங்களை தாழ்த்தி ஆண்டவரின் சித்தத்துக்கும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரை நீர் ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்யும் தொடர்ந்து நடைபெறுகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் பேராயத்துக்காக, எங்கள் பேராயருக்காக, எங்கள் சிவகாசி பகுதியில் உள்ள ஒவ்வொரு சேகரங்களுக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு போதக பிதாக்களுக்காக, இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் உன்னதமான ஆசீர்வாதம் இறங்கட்டும். பெரிய காரியங்களை செய். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 130வது தவச உற்சவ பண்டிகையை நேரடியாக நடத்த வாய்ப்பு இல்லாததால் இதை காணொலி வாயிலாக நாம் நடத்துகின்றோம். ஆண்டுதோறும் பண்டிகைகளை கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நமது நன்றிகளை நம்முடைய உற்சாகமான காணிக்கை வழியாக செலுத்தி வருகின்றோம். இந்த காணிக்கையானது தவச உற்சவ பண்டிகையின் வளாகத்தினுடைய வளர்ச்சி படைகளுக்காகவும் நமது சாட்சியாபுரம் வட்டகம் என்ற திருச்சபைகளின் வளர்ச்சி படைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாண்டிலும் இந்த காணிக்கையானது பண்டிகை வளாகத்திலே அமைந்திருக்கிற ஷெட்டினுடைய விரிவாக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி உங்களுடைய நன்றி காணிக்கைகளை அதற்கான காணிக்கை கவர்களில் உங்கள் ஆலயத்திலே 22/11/2020 ஞாயிறு ஆராதனையிலே படைக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சாட்சியாபுரம் வட்டக மன்றத்தில் அல்லாமல் வெளியூரிலே வசிக்கக்கூடிய அருமையான திருச்சபை மக்கள், நேரடியாக வங்கியிலே தங்களுடைய காணிக்கையை செலுத்த விரும்புகிறவர்கள் நமது தவச உற்சவ பண்டிகையினுடைய வங்கி கணக்கிலே உங்களுடைய சிறப்பு காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான விவரங்கள் திரையிலே உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த எண்ணிற்கு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பும்படியாகவும், காணிக்கைகளை அனுப்புகிறவர்கள் வங்கியிலே செலுத்துகிறவர்கள் அதற்கான விவரத்தை 94 44 13 76 84 என்ற எண்ணிற்கு உங்களுடைய முகவரியோடு கூட தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ரசீது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமக்கு வாழ்வை வழங்கி அதை சரியாக வாழ்வதற்கு வழியை காட்டுகின்றார் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்வின் குறிக்கோளை அறிய அவர் நமக்கு உதவுகின்றார். தவறான தீர்மானத்தினால் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற நம்மை தேற்றுகிறார். ஆகவே ஜெப உணர்வோடு இறையாட்சிக்கு உரிய வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டவர் வழியை காட்ட வேண்டுமென்ற உணர்வோடு வாழ்வை வழங்கும் இறைவன் இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த 130வது தவசோற்சவ பண்டிகையை நேரடியாக நாங்கள் நடத்த பங்கு பெற இயலாவிட்டாலும் காணொலி வாயிலாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இந்த பண்டிகையிலே நாங்கள் இணைய தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வழி தவறி போனாலும் மீண்டும் எங்களை சரியான பாதைக்கு நேராக நீர் திருப்புகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்திலும் உம்முடைய அடியாரின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நினைப்பூட்டிய எச்சரித்த நம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வார்த்தையிலே மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாக நாங்கள் தேடுகிற விதத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாள் நம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலே தங்களை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிற மனம் திரும்பி இருக்கின்ற ஒவ்வொருவரை கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தும், விசுவாச வாழ்விலை வளர நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். முன்னுரிமை ஆண்டாகி இந்த ஆண்டிலும் கூட நாங்கள் தொடர்ந்து உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக உம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிற படியிலே எங்களுடைய வார்த்தையின் மூலமாக வாழ்வின் மூலமாக செயல்பட தெய்வீர் தொடர்ந்து உணர்வை தரும்படியாக, ஊக்கத்தை தரும்படியாக நாங்கள் கெஞ்ச நிற்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சபை வாழ்வின் மூலமாகவும் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிறவர்களாக செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எங்களுடைய வட்டகமன்றத்தின் அனைத்து திருச்சபைகளையும் குடும்பங்களையும் நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, தவச உற்சவ பண்டிகையின் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிற நல்ல விசுவாச வாழ்வின் ஐக்கியத்திற்காக உம்முடைய திருவார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற 2 நாட்களில் கூட நாங்கள் இந்த கூடுகைகளை பங்கு பெற இணைய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். துதிக நமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதை தாழ்மையாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் நம் அனைவரோடும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முதல் நாள் கூடுகையிலும் பங்கு பெற்ற இணைந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சாட்சியாவரம் வட்டக மன்றம் அனைத்து திருச்சபைகள் சார்பிலும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த நாளுக்கான கேள்விகள். இந்த ஆராதனையிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதி எது? இந்த ஆராதனையிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதி எது? இரண்டாவது கேள்வி, இந்த நாளின் செய்தியின் 3 குறிப்புகள் என்ன? இந்த நாளின் செய்தியின் 3 குறிப்புகள் என்ன? மூன்றாவது கேள்வி, இந்த ஆராதனையிலே பாடப்பட்ட நிறைவு பாடல் எது? இந்த ஆராதனையில் பாடப்பட்ட நிறைவு பாடல் எது? இதற்கான விடைகளை 96, 77, 90, 17, 87 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ SMS மூலமாகவோ அனுப்பி வையுங்கள். குலுக்கல் மூலமாக சரியாக விடை எழுதிய 3 சிறப்பு பரிசு வழங்கப்படும். உங்களுடைய விடைகளை இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.